දේශගුණික විපාක காலநிலை மாற்றத்தால் நாம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால் உணவு பாதுகாப்பை பேணுதலாகும். ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியத்தின் கருத்தின்படி இலங்கையில் 1.3 மில்லியன் குழந்தைகள் உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்குமான உணவு பாதுகாப்பு இலக்கை அடைவதற்காக பெறப்படக்கூடிய அனைத்து நிலங்களும் சாகுபடிக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் காலநிலைக்கு உகந்த வீட்டுத் தோட்டங்களை உருவாக்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பிற்கு ஒரு சிறந்த தீர்வையும் பெற்றுக்கொள்ள முடியும். இது சுற்றுச்சூழலுக்கு சேவைகளை வழங்குவதுடன் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப எம்மை மாற்றியமைக்கவும் உதவுகின்றது. காலநிலைக்கு உகந்த வீட்டுத்தோட்ட மேம்பாட்டின் நன்மைகளை 8 முக்கிய அம்சங்களாக வகைப்படுத்தலாம். அதாவது உணவு பாதுகாப்பை உருவாக்குதல், காலநிலை மாற்றத்திற்கான பாதிப்பை குறைத்தல், உச்ச நில முகாமைத்துவம், நீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை வழங்குதல், வீட்டு பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்தல், சமூக திறன் மேம்பாடு மற்றும் காலநிலை மாற்றத்தை தாக்குப்பிடிக்கும் திறனை அதிகரித்தல், கார்பன் படிவதை குறைதல் போன்றவையாகும். காலநிலைக்கு உகந்த வீட்டுத் தோட்டங்கள் மிக சிறியதாக இருந்தாலும் காலநிலை மாற்றத்தை தாக்குப்பிடித்து உணவு பாதுகாப்பை உருவாக்குவதற்கும், தண்ணீரை பாதுகாப்பதற்கும், நிலத்தை நிர்வகிப்பதற்கும், சுற்றுச்சூழல் சேவைகளை வழங்குவதற்குமான சிறந்த வழியாக அமைகிறது. குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் 7 மாவட்டங்களில் உள்ள 20 அருவித்தொடர் அமைப்புகளில் உள்ள வீடுகளின் நில அமைப்பை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 5000 வீட்டுத் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றது. இங்கு வீட்டுத் தோட்டம் அமைந்துள்ள நில அமைவின்படி 2 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். குளத்திற்கு மேலே அமைந்துள்ள வீட்டுத் தோட்டங்கள் மற்றும் குளத்திற்கு கீழே அமைந்துள்ள வீட்டுத் தோட்டங்கள். காலநிலைக்கு உகந்த வீட்டுத் தோட்டங்களை உருவாக்குவதில் 8 முக்கிய காரணிகளை இந்த திட்டம் கருத்தில் கொண்டு வீட்டுத் தோட்டங்களை அபிவிருத்தி செய்தல் மேற்கொள்ளப்பட்டது. முதல் காரணி வீட்டுத் தோட்டம் அமைந்துள்ள நில அமைவை கருத்தில் கொண்டு வீட்டுத் தோட்டத்திற்கான திட்டங்களை தயாரித்தல். இங்கு விவசாயியுடன் இணைந்து ஒவ்வொரு வீட்டுத் தோட்டத்திற்குமான நில அமைவு மற்றும் பயிர் பன்முகத்தன்மை போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவ்வீட்டுத் தோட்டத்திற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டது. குளத்தின் மேற்பகுதியில் நிலம் அமைந்திருந்தால் மண்ணரிப்பை தடுக்க மண்முகடுகளை பயன்படுத்துவது கட்டாயமாகும். குளத்தில் வண்டல் துகள்கள், கரிமப் பொருட்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவை சேருவதை தடுப்பதற்காக பொருத்தமான மண் முகடுகளுடன் நிலம் வடிவமைக்கப்பட்டது. மேலும் குறைந்த உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் பயிர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இங்கு காலநிலை மாற்றத்தை தாக்குப்பிடிக்கும் தேங்காய், மா, ஈரப்பலா, பலா போன்ற நீண்டகால பயிர்கள் ஆண்டு முழுவதும் அறுவடை கிடைக்கும் வண்ணம் இணைக்கப்பட்டன. இரண்டாவது காரணி வீட்டுத் தோட்டத்தில் நிலம் மற்றும் நீர் மேலாண்மை. தோட்டமானது குளத்தின் மேலே அல்லது செங்குத்தான சரிவில் அமைந்திருந்தால் விளிம்பு கோடுகளுக்கு ஏற்ப மண்முகடுகள் அமைக்கப்பட்டு குறைவான மண்ணுளும் தேவையுள்ள பயிர்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அவ்வாறே நிலத்தின் சரிவின் அடிப்படையில் வடிகால் நிலைமைகளை கருத்தில் கொண்டு மேட்டுப்பாத்தி, மூழ்கும் பாத்திகள் மற்றும் சாகுபடி கோபுரங்கள் போன்றவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் காலநிலை மாற்றம் காரணமாக சாகுபடிக்கு கிடைக்கும் நீர் நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் எல்லா இடங்களிலும் நீர் மேலாண்மையின் அவசியம் என்று புரிந்து கொள்ளப்பட்டு தேவைக்கேற்ப சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன முறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன.
ஆனால் ஆரம்பத்தில் பல்லாண்டு பயிர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்த பல்லாண்டு பயிர்களுக்கு பிச்சை இரிகேஷன் எனும் மண்பானை நீர்ப்பாசன முறை அறிமுகம் செய்யப்பட்டது. வருடாந்த பயிர்கள் அறிமுகம் செய்யப்பட்ட போது இந்த சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன முறைகள் அறிமுகம் செய்யப்பட்டன. அத்துடன் மழைநீரை சேமிக்கக்கூடிய நில மேற்பரப்பில் ஓடும் நீரை தக்க வைக்கக்கூடிய சிறு குட்டைகள் அமைக்கப்பட்டன. அத்துடன் மண்ணின் அமைப்பு மற்றும் கட்டமைப்பை மேம்படுத்துதல், மண்ணின் தரத்தை அதிகரித்தல், அதன் மூலம் மண்ணின் காபனை பிரித்தல் மற்றும் தேவைக்கேற்ப கரிமப் பொருட்களை மண்ணில் சேர்த்தல் ஆகியவற்றின் அவசியம் குறித்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டன. இதேபோல் குழி முறை மற்றும் குவியல் முறை போன்றவற்றை பயன்படுத்தி கொம்போஸ்ட் உற்பத்திக்கு வழிகாட்டப்பட்டதுடன் சில வீட்டு தோட்டங்களுக்கு மண்புழு உரம் அறிமுகம் செய்யப்பட்டது. அவ்வாறே காட்டு சூரியகாந்தி மற்றும் கிளிசரிடியா போன்ற தாவரங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு தோட்டத்தையும் சுற்றி ஒரு உயிர்வேலியை அமைப்பதற்கு ஊக்குவிக்கப்பட்டது. மூன்றாவது காரணி காலநிலை மாற்றத்தை எதிர்நோக்கும் பயிர்களை அறிமுகப்படுத்துவதாகும். இங்கு ஆண்டு முழுவதும் அறுவடையை வழங்கும் பயிர்கள் மற்றும் காபனை பிரித்தெடுக்கக்கூடிய தேங்காய், மா, பலா மற்றும் ஈரப்பலா போன்ற காலநிலை மாற்றத்தை எதிர்நோக்கும் பல்லாண்டு பயிர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அத்துடன் பயிர் பல்வகைப்படுத்தலும் அறிமுகம் செய்யப்பட்டது மற்றும் 2 முக்கிய பருவங்களான பெரும்போகம் மற்றும் சிறும்போகத்திற்கு ஏற்ற வருடாந்த பயிர்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இங்கு காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், தானியங்கள் மற்றும் கிழங்கு வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. நான்காவது காரணியாக கோழி வளர்ப்பு மற்றும் தேனீ வளர்ப்பு அலகுகளை எடுக்க முடியும். இங்கு வீட்டு அலகுகளுக்கு தேவையான புரத மூலத்தை வழங்கக்கூடிய 18 கோழி குஞ்சுகளும் 2 சேவல் குஞ்சுகளும் வீட்டு சுயதொழிலுக்காக வழங்கப்பட்டன. அவற்றுக்கு தேவையான உணவை வழங்குவதற்காக பிளாக் சோல்ஜர் ஃப்ளை எனும் BSF யூனிட் வழங்கப்பட்டதுடன் அசோலா தடாகமும் உருவாக்கப்பட்டது. அவ்வாறே சில பகுதிகளில், குறிப்பாக இயற்கை காடுகள் உள்ள பகுதிகளுக்கு தேனீ வளர்ப்பு அலகுகள் வழங்கப்பட்டன. ஐந்தாவதாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அறிமுகப்படுத்துதல். இங்கு ஒவ்வொரு வீட்டு அலகின் நிலைமைகளுக்கு ஏற்ப பயோகேஸ் மற்றும் சோலார் பேனல் அடிப்படையிலான நீர்வளங்கள் அமைப்புகள் போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆறாவது பூச்சிக்கட்டுப்பாடு மற்றும் கரிம உரங்களை பயன்படுத்துதல். இங்கு வீட்டு அலகுகளுக்கு கரிம உரையில் தயாரிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், திரவ உரங்கள் மற்றும் கரிம உர பயன்பாடுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. ஏழாவது சமூக அதிகாரமளித்தல் மற்றும் அறிவு பகிர்வு. இங்கு விவசாயிகள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவற்றை வழிநடத்த ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டார். மேலும் சாகுபடிக்கு தேவையான அறிவு, அனுபவம் மற்றும் தகவல்கள் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் வழங்கப்பட்டன. அவர்கள் அதன் மூலம் வேளாண் காலநிலை முன்னறிவிப்புகளையும் வழங்கினர். இறுதியாக பதிவுகளை பேணுதலை அறிமுகப்படுத்தலாம். தங்கள் வீடுகளின் உற்பத்தி பதிவுகளை வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டி அறிக்கையிடல் மற்றும் கணக்கியலுக்கு தேவையான அறிவையும் வாய்ப்பையும் வழங்கலாம். அதன்படி அவர்கள் தங்கள் வீட்டு உற்பத்தி தொடர்பான பதிவுகளை வைத்திருப்பதன் மூலம் எதிர்காலத்தை திட்டமிட இந்த அறிவை திறம்பட பயன்படுத்த முடியும். இவ்வாறாக குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டம் காலநிலைக்கு உகந்த வீட்டுத் தோட்டம் எனும் கருத்திட்டத்தை நடைமுறையில் செயல்படுத்துவதன் மூலம் கிராம மக்களின் வீட்டுத் தோட்டங்களை மேம்படுத்தி அவர்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி ஆரோக்கியமான தலைமுறையை இந்த உலகிற்கு வழங்குவதே எமது நோக்கமாகும்.